மறுநாளும் இல்லாதவனுக்கு இதுதானே வேலை. பெட்ரோல் இல்லையா? இதெல்லாம் தண்ணியில ஓடுறதுங்க. லெஃப்ட் தரவா? வேணாங்க. நேத்து ஹெல்ப் பண்ணீங்களே, அதனால ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். ஹெல்ப் பண்றேன்பீங்க, அப்புறம் லவ் பண்றேன்பீங்க. அட போட கேன. ஹெல்ப் பண்ணுங்க. இப்படித்தான் சிரிப்பாளுங்க. லைக் பண்ணாது, அன்லைக் பண்ணு. கொஞ்சம் முன்னாலேயும் பார்த்து ஓட்டுங்க, குழி இருக்கும். பயப்படாதீங்க, உங்களை குழிக்குள்ள எல்லாம் தள்ளி விட மாட்டேன். இப்படி தாங்க பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போய் ரொம்ப பயலுக பாலும் குழிக்குள்ள விழுந்திருக்காங்க. ஆமாங்க, அது ஆம்பளைங்க சாபங்க. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, தம்பி கிட்ட வாங்கிக்கோங்க. தம்பியா? இதுக்கு வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கலாமே. இந்த 100 ரூபாய்க்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பயப்படாதீங்க, காசை திருப்பி தந்துடுவேன். கடல்ல போட்டதும் பொண்ணுங்கள்ட்ட கொடுத்ததும் திருப்பி வரவே வராது. ஓ அப்படியா? வராதா? நடிச்சு பேசுறாளா நம்மள புடிச்சு பேசுறாளா தெரியலையே. வர்றேன், பின்னாடியே வர்றேன். எப்படி கொல்லாம கொல்றா பாரு. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், ஓ அந்த பிள்ளை சைட் அடிச்சில்ல, சரியா போச்சு. ஓ ஆனா அந்த புள்ள ஒன்னதாயா பாக்குது. ஆமால்ல. மாடி இதுதான் காதலா? ஐய, என்ன இன்னைக்கு ஒருத்தன் ஷட்டரை திறந்து விட்டுட்டு இருக்கான்? தினமும் ஒருத்தன் வருவானோ? ஆள் வேற நல்லா இருக்கானே. 5 காப்பி போடுங்க. எது? இதை 5 ஜெராக்ஸ் காப்பி போடுங்கன்னு. கடையை நல்லா டெவலப் பண்ணலாமே. ஒரிஜினலை விட நகல் நல்லாவும் இருக்கு, நக்கலாவும் இருக்கு. பொண்ணுங்க கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே. டா 100 ரூபாயில மீன். நல்ல வேலை திருப்பி வந்துருச்சு. ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க நல்லா ஃபேமிலியா, நல்லா ஹோம்லியா, அழகா இருக்கீங்க. உங்க பின்னாடி லவ் பண்றேன்னு எவனாவது சுத்துவான், அவனை நம்பி தயவு செஞ்சு லவ் பண்ணி வேஸ்டா போயிடாதீங்க ப்ளீஸ். உங்க அப்பா அம்மாவா பார்த்து இவனை கட்டிக்கோ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், முருகன், பட்ட முருகன். நான்லாம் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நீங்க தவிடு பொடியாக்கிட்டீங்க. நீ ஏன் நெஞ்ச சுரன்ற மாதிரியே பேசுற? அதுவா தன்னால வாயில வருது. என் வாயில கூட என்னென்னமோ வருது. ஆனா இப்ப எங்க அப்பா வர நேரம். அப்ப நான் இங்க இருந்து போற நேரம். அப்பாவை கேட்டதா சொல்லுமா. உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. ஏன்? நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு துணூறு போட சொல்லு. அது பேய் பிடிச்சாதானே போடுவாங்க. அதுக்கு தான். ஏங்க நீங்களே உங்களை பேயின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். பட்டபுருகா, பட்டைய கிளப்புறடா கிளப்புறடா கிளப்புறடா. ஒரு ஊர்ல நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ண, இன்னொருத்தன் ஒருத்தனை கொலை பண்ண. இந்த 2 பேர்ல யார் நிம்மதியா இருந்திருப்பாங்க சொல்லு? காதலிச்சவன் தான். ஓ மொகர கொலை பண்ணவன். அந்த கொலையை விட இந்த காதல் தான் கொடுமையானதுடா. நீ எல்லாம் நட்புக்கு லாய்க்கு இல்லடா. ஏன்டா தேனி? நம்மெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, நம்ம நட்பை பிரிச்சுருவாளுன்னு சொன்ன. இப்போ என்னவா? நீ தானே சொன்ன ஒவ்வொரு ஓட்டு முக்கியண்டான்னு. இதுவும் ஒரு ஓட்டு நண்பா, லவ் ஓட்டு. அவ சொந்தம் புறம் போடுவாங்க, நீயும் போடுறா. ஏய், என்னை எத்தனை பொண்ணுங்க அப்ரோச் பண்ணுச்சு, உனக்காக அத்தனை பேரையும் ஒழிட்டு விட்டேன்டா. ஹாய் காமெடி.
இங்கே வர்றா இவர அட்ரஸ் கேட்க வந்தவளையெல்லாம் ஐ லவ் யூ சொல்ல வந்தவன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆடியா? ஏய் ஏனே ஏன் வானோரம் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு? யோசனவதி என்ன இந்த ஸ்வீட்டு என்ன இது புது பழக்கமா இருக்கு? எல்லாம் காரணமா தான். ஆ? இந்த ஸ்வீட் எடுத்துக்க. எதுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன். என்ன வகுத்து கடுப்பா? போயிரு. ஸ்வீட்டை கொடுத்துட்டு போயிருன்னு. இந்த சாப்பிடு. யோசனவதி, ஆ? ஒரு சந்தோஷமான சண்டை காட்சி. வா விளக்கமா சொல்றேன். காட்சியா இருந்தது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க. இனி முருகனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. இனிமேல் உன் மூஞ்சில முழிச்சனா ஏண்டான்னு கேள்றா. உனக்கு செட் ஆகலன்னு பொறாமடா. போங்கடா. திங்கக்கிழமையான 750 கிராமில் கூவாத சேவல் இல்லைன்னா முட்டையிடாத பொட்டக்குழியாக பார்த்து வாங்கி அப்படியே திறக்கி சவுக்குன்னு சாப்பிட்ணும். செவ்வாய்க்கிழமை ஹாலிடே. மறுநாள் நல்ல இலை வெள்ளாட்டுக்கறியாக பார்த்து வவுத்துக்குழி, ஈரல், மாங்காய், கொஞ்சோண்டு எலும்பு இது எல்லாத்தையும் வாங்கி சூப் வச்சு ஒரு கட்டணும். மறுநாள் 1/2 கிலோ கம்மா மீனாக வாங்கி இளம் குழம்பா, பச்சை மிளகா, முழு தக்காளியை பிச்சு போட்டு சுறுசுறுன்னு தாளித்து லைட்டாக சோத்தை கொலையை விட்டு வாழை இலையை எடுத்துகிட்டு வந்து கொட்டுப்பாறை மாதிரி கொட்டி அப்படியே குடலுக்குள்ளே கொடுத்தாலே தெரியும். எப்படி வாழ்க்கை ரசனையாக வாழ்கிறீங்க? என்னோட கொள்கை 50-55 வயசு வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதுக்கப்புறம் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு வாழணும். சில பேர் உழைக்கிறது ஊற்றம் கொழுக்கிறது ஊற்றினா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அது தப்பு இல்லை. புள்ள ஊரை விட்டு போயிட்டா இங்க வியாக்கியானத்தை பாரு. வேலை எதுவும் கிடைச்சிருச்சா? என்னது வேலை கிடைச்சிருச்சா? வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. பாடி கிடைச்சிருச்சோன்னு பயந்துட்டேன். அப்புறம் ஒன்றா சொல்லி வர வீட்டில் திட்டுவாங்க. மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். டாய், முருகனுக்கெல்லாம் ஃபிகர் கிடைச்சிடுச்சுன்னு தான் நான் கோயிலுக்கு போனேன். ஏய், முருகனை அடிச்சு விட்டோமேனு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே என்ன கண்ணடிக்கிறேன் என்ன பார்த்து? ஐயோ சாமி, 3 நாளா எடுத்துக்கன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதிர்ஷ்டமா இல்ல யாராவது பில்லி சூனிய வச்சிருக்காங்களான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க. இது வைட்டமின் சி குறைபாடு. போய் டாக்டரை பாருங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனி கேசவன் அவர்கள் இன்று தனது வருங்கால மனைவி மித்ரா மீனலோசனியை முருகன் கோவிலில் சந்தித்தார் என்பதை இந்த சந்தோஷத்துடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சேமமா இருங்கோ. ஐயோ 500 ரூபாய போட்டேன். சாமி சாமி, சாமி சாமி, பக்தி பரவசத்துல உணர்ச்சி வசப்பட்டு 500 ரூபாய போட்டேன். 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க சாமி. வராது ஓய், சுவாமி உண்டியல்ல போட்டாச்சு. அப்ப 50 எடுத்துக்கிட்டு 450 வராது ஓய். சாமி 450 ரூபாய் எடுத்துட்டு 50 ரூபாய் கொடுங்க சாமி. என்ன இப்படி பண்றேல? இந்தாங்கோ. கடைசியில என்ன பிச்சைக்காரனாகிட்ட
ஏதோ போராட்டம்னு சொல்லி என்னையும் தூக்கி உள்ள போட்டானுங்க. செருப்பு மாற அளவுக்கு லவ். குடும்பஸ்தெல்லாம் பேச்சலராக விரும்புகிறேன், பேச்சலர்லாம் குடும்பஸ்தனாக விரும்புகிறானுங்க. இன்னையிலேருந்து நீங்கள் 2 பேரும் சனி பவனை தான் கும்பிடணும்.